சார் டெய்லி தினாந்தம் தினாந்தம்னு சொல்றேளே, இந்த தினாந்தம் என்றால் என்ன, அதற்கான தெளிவான விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருக்கா. தின அந்தம், தினம் பிளஸ் அந்தம், ஒரு நாளானது எப்பொழுது முடிவடைகிறது என்பதைத்தான் இது குறிக்கிறது. நள்ளிரவு சரியாக 12 மணியிலிருந்தே மறுநாளானது துவங்கி விடுகிறது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் வச்சிருப்போம். இது போக ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது, ஜோதிடவியலை பொறுத்தவரை அன்றைய தினம் சூரிய உதயம்ங்கிறது எப்பொழுது நடக்கிறதோ அன்றைக்குத்தான் அந்த நாளானது துவங்குகிறது. அந்த சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இங்கே இந்த தினாந்தம் அப்படிங்கறத எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 1 மணி 30 நிமிஷத்துக்கு நாள் முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னா எதுக்காகன்னு சொன்னா, இந்த ஆச்சோச்ச விஷயங்கள்லாம் சொல்றா இல்லையா, ஒரு தீட்டு கணக்கு கணக்கிடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, அல்லது யாரோ ஒரு மனிதர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னாலும் சரி, இப்ப இத்தனை நாள் தீட்டு காக்கணும், ஒரு 3 நாள் தீட்டு இல்ல 10 நாள் தீட்டு அப்படிங்கலாம் சொல்றா இல்லையா, அது எதை வைத்து கணக்கிடுவார்கள் சொன்னா இந்த தினாந்தத்தை வைத்துத்தான். உதாரணத்திற்கு இன்னைக்கு ஏதாவது நேற்று இரவு ஒருத்தர் 2 மணிக்கு இறந்துட்டார்னு வச்சுட்டோம்னா, அதை எந்த கிழமை கணக்குல சேர்க்கிறது, நேற்றைய கணக்கிலே சேர்ப்பதா இன்றைய கணக்கிலே சேர்ப்பதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும்பொழுது இந்த தினாந்தம் என்பது எத்தனை மணி வரை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பாப்பா. 1:30 மணி வரையோட தினாந்தம் முடிஞ்சிருதுன்னு சொன்னா 1 மணி 30 நிமிடத்தோடு நேற்றைய தினமானது முடிந்து விடுகிறது. 1 மணி 31வது நிமிடத்திலிருந்தே இன்றைய தினமானது துவங்கி விடுகிறது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம்.